இன்னைக்கு ரொம்ப துரதிருஷ்டவசமாக மதுரை மாநகர் நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தீவிர முருக பக்தராக இருக்கக்கூடிய திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு குடும்பத்தோடு 2 குழந்தைகளோடு சந்தோஷமாக ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய பூர்ணச்சந்திரன் இன்னைக்கு சாயந்தரம் அவரே தீ வச்சு கொளுத்தி இறந்து போயிட்டார். இறந்து போறதுக்கு முன்னாடி 3 ஆடியோ மெசேஜ் தன்னுடைய சூசைட் நோட்டா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை நீதியரசர் அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட அங்க தீபத்தூணுல தீபத்தை ஏற்ற முடியாது என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டிச்சு இதனால தான் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இன்னைக்கு அவர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்கிறோம். எங்களுடைய அன்பான வேண்டுகோள், எந்த ஒரு முருக பக்தரும் கூட இது போன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள். நீதிமன்றம் இருக்கு, நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை காலத்துக்கு அவங்க ஆட்டம் போடுவாங்க? நம்ம தீர்ப்பு வாங்கி தீபத்தூர்ல தீபம் ஏத்துறோம். முருகபெருமானுடைய பெருமைக்கு எந்த விதமான ஒரு களங்கமும் ஏற்படாத வகையில நாம் சண்டை போடுவோம். அதனால தயவு செய்து இதை பார்த்து காப்பி கேட் சூசைட் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலி. ஒருவர் இதை பார்த்த உடனே அவங்களுக்கும் அது மனசு குமுறல் வரும். அது எஜ்ஜில் இருக்கிறவங்க அவங்களும் இந்த மாதிரி அட்டம் பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து முருக பக்தர்கள் யாரும் இது போன்ற ஒரு விபரீதமான முடிவு எடுக்காதீங்க. நாம் அரசை தண்டனை நாம கொடுப்போம் ஜனநாயக முறையில. நிச்சயமாக அங்க தீபத்தூர்ல நம்ம தீபம் ஏத்தத்தான் போறோம், அதுவும் ஜனநாயக முறையில. அதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம். பூர்ணச்சந்திர அவருடைய குடும்பத்திற்கு 2 குழந்தைகளுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான அஞ்சலியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். எப்பனா தீபத்தூர்ல தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்கு நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து உழைப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கொடுக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி கேட்கணும் பதில் சொல்லுவோம். சார், ஒருத்தரோட உயிரிழப்பு நீங்க அஞ்சலி செலுத்துறது ஓகே, பட் நீங்க அதை இந்த காரணத்துக்காக தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்றது அதை குளோரிஃபை பண்ற மாதிரி இல்லைங்களா? வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காருங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன், நானும் ட்வீட் போட்டிருக்கேன். இதை நான் சொல்றது கூட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மொழி போர்ல 17 பேர் இறந்தாங்க, இன்னும் ஓட்டு பேச்சு எடுத்துட்டு இருக்காங்க திமுக. ஆனா திமுக குடும்பத்துல யாருமே மொழி போர்ல இறக்கல. திமுகவுடைய குடும்பத்துல அவங்க எக்ஸ்டெண்டட் குடும்பம் கூட ஒருத்தர் இருக்கலாம். ஆனா இன்னுமே ஸ்டேஜ்ல பேசும்போது அடுத்த உயிர் வரும் அடுத்த உயிர் வரும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் சொல்லல, நான் சொல்வது வேறு யாரும் இது போற பாதை எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்துல இறந்து போறவருடைய உயிருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். சும்மா கடந்து போக கூடாது. சும்மா பூர்ணச்சந்திரன் இறந்துட்டாரு கடந்து போலாம். அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும். அவர் எதுக்காக இறந்தாரோ அதையும் பூர்த்தி பண்ணும். ஆனா இதுக்காக இன்னொரு இறப்பு நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடாது என்பதையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தார்மீக கடமை மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறது, அதே நேரத்துல இன்னொருத்தரும் செய்யாதீங்கன்னு சொல்றது எங்களுடைய கடமை.